இதற்கான புல்லிங் பவரே வேற. இன்னைக்கு எழுதி வச்சிங்க சார். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு வார் ஹார்ஸ்னு ஒரு ஃபிலிம் பண்ணுவார், ஸ்கின்லெஸ் லிஸ்ட்னு பண்ணுவார், வார் ஹார்ஸ்னு பண்ணுவார், குதிரையை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணுவார். ஆனால் இது என்ன உண்மைனா, இதுதான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஒரு அவதாரோ டைட்டானிக் அது ஒரு மேக்கிங் இதெல்லாம் படிச்சீங்கன்னா நம்மளாம் ஒண்ணுமே பண்ணல. சொல்லப்போனால் ஒரு சிங்கத்துக்கு நாங்கள் வந்து தயிர் சோறு போட்டுட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த திரைப்படங்களும் நாளை ஒரு உலக சினிமாவாக மாறணும். எங்கோ இருக்கிற எனத்தை காக்கிற கஞ்சி கேங்கிற தனத்தை தாங்கிற மண்ணில் நடக்கவே வரத்தை கொடுக்கிற சாமி ஆயுள் தந்தே காவு கொடுக்கிற உசுர ஏந்தி ரத்தம் குடிக்கிற ஒன்ன வேண்டி செருகின சொந்தம் எல்லாம் கூடி வாரோம் ஏத்துக்கோ நீ. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கும் என் அன்பு திரையுலக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எனக்கு வந்து இந்த மேடை பார்க்குறப்ப மீண்டும் மைனா மேடை பார்க்குற மாதிரியே இருக்கு. இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அந்த மேடை சத்யம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வெளியிட்டார். கமல் சார் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உட்காந்தோன்னு என்னை கூப்பிட்டு கேட்டது வந்து எல்லா கதாபாத்திரங்களுடைய பேரை சொல்லி எழுதிட்டு இருந்தார். மைனா, சுருளி, கிறுக்குமாயி, அந்த சின்ன பையன் அப்படின்னாரு. இப்படி கதாபாத்திரங்களுடைய பெயர் எந்த படத்தில் பேசப்படுதோ மீண்டும் இது ஒரு 16 வயதினிலே மீண்டும் ஒரு மைனா, இந்த வரிசையில் தான் கண்டிப்பாக இது வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இந்த ஒரு கிடாரியின் கருணை மனுவில் வந்து வெறும் ஒரு ஆட்டு தலையை நடுவில் போட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கே ஒரு டைரக்டருக்கு முதல்ல ஒரு துணிச்சல் வேணும். அதை அங்கீகாரம் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு அதை விட ஒரு துணிச்சல் வேணும். ஆனால் இது என்ன உண்மைனா, இதுதான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. இதற்கான புல்லிங் பவரே வேற. இன்னைக்கு எழுதி வச்சிங்க சார், சாகர் சார், இது வந்து ஒரு மினிமம் கேரண்டி, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு அடைமொழி சொல் வந்துடும், இந்த ஆட்டு படம் பார்த்தியான்வாங்க. எனக்கு என் படத்தை அப்படி தான் சொன்னாங்க. கும்கி வந்து கும்கின்னு சொல்ல, அந்த யானை படம் ஒன்று வந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி இது ஒரு அடையாள திரைப்படமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ நினைக்கிறோம், இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு எடுக்கிறது வந்து சில பேர் வந்து என் காது படவே சொல்லியிருக்காங்க, மைனாவுக்கு அப்புறம் என்ன சார் ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் இப்படி போய் ஒரு யானையெல்லாம் வச்சு எடுக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யானைகள் இல்லைன்னா வனப்பகுதியே கிடையாது, வனங்கள் இல்லைன்னா மழை கிடையாது, ஆற்று வெள்ளம் கிடையாது. ஒரு 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 சைக்கிளுக்கு வந்து அது ரீசனாக இருக்கும். ஸோ இப்படி அதில் ஒரு துவக்கத்தில் சில விஷயங்கள் நான் பேசியிருப்பேன் கும்கியில். ஆனால் அடுத்த திரைப்படத்தை அதை இன்னும் ஆழமாக எராஸ் பட கம்பெனியில் தான் சொல்ல போகிறேன் நான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிலேட்டட். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு வார் ஹார்ஸ்னு ஒரு ஃபிலிம் பண்ணுவார், ஸ்கின்லெஸ் லிஸ்ட்னு பண்ணுவார், வார் ஹார்ஸ்னு பண்ணுவார், குதிரையை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணுவார். ஸோ வந்து அது இந்த மாதிரி திரைப்படங்கள் மாறி மாறி வரணும். அப்போ தான் இது வந்து ஆடியன்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் வந்த திரைப்படங்கள் துருவங்கள் 16லேருந்து மாநகரம், அடுத்தது குற்றம் 23, அந்த வரிசையில் இந்த படமும் மீண்டும் சினிமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதில் இந்த விழாவோட நாயகன் ரகுராம், அவருடைய பிஜிஎம் தான் கேட்டேன் நான். அதில் வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த ட்ரெய்லருக்குள்ளேயே வந்து எங்கே வந்து சைலன்ஸ் கொடுக்கணும், ரொம்ப அழகாக அதை மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராமிசிங்காக ஒரு இடம் இங்கே இருக்குது தமிழ் சினிமாவில், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பிரவீன் எடிட்டர் அவர்கள் எல்லாமே ஒரு நல்ல டீம் பேக்கிங். சரண் உங்கள் ஒர்க்கு பார்த்தேன் நான், ரொம்ப கஷ்டம் அது. அதாவது வந்து லைட்டு வந்து கண்ட்ரோல் இல்லாத ஒரு இடத்துல ஒரு நண்பர் வந்து சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி அங்கே போகிறப்ப டைரக்டர் எல்லாரையும் போட்டு வதச்சிட்டு இருந்தார் அப்படி இல்லை. அப்புறம் யார் அவருன்னு கேட்டேன், பாடலாசிரியர்னாங்க. கண்டிப்பாக அவர் ஏசி ரூம்லேயே இருக்கிறவர், மியூசிக் டைரக்டர் கூட இருக்கிறவர். அதனால் வந்து வெளியில் இப்படி பார்க்குறப்ப எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும். அது கஷ்டமே கிடையாதுங்க. நான் சுரேஷ்க்கு சொல்லிக்கிறது, இந்த போர் குணத்தோடு அடுத்தடுத்து திரைப்படம் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் இன்னைக்கு நம்மளாம் சஸ்டெயின் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளார. இது கஷ்டமே கிடையாது. ஒரு அவதாரோ டைட்டானிக் அது ஒரு மேக்கிங் இதெல்லாம் படிச்சீங்கன்னா நம்மளாம் ஒண்ணுமே பண்ணல. நம்ம நடிகர்கள் வந்து இன்னும் நிறைய, நாசர் சார் இருக்காரு, அவருக்கு அவர் வந்து ஒரு நடிப்போட என்சைக்ளோபீடியா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கிங் திரைப்படத்திலேருந்து நான் பயணிச்சிருக்கிறேன். அவர் சினிமாவில் எனக்கு நான் கொடுத்த சில விஷயங்கள் தவிர நிறையா பேசுகிறப்ப இன்னும் அவரையெல்லாம் நாங்கள் சரியாக பயன்படுத்தலை. சொல்லப்போனால் ஒரு சிங்கத்துக்கு நாங்கள் வந்து தயிர் சோறு போட்டுட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. சரியான ஒரு விஷயங்கள் கொடுக்க எங்களுக்கு அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் செய்யணும். ஸோ இந்த 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 மாதிரி ஒரு உழைப்பை சுரேஷ் அவர்கள் நீங்கள் விடக்கூடாது.
இந்த ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் பார்க்குறப்ப எனக்கு ராஜபாளையம்லாம் கடந்து நான் போயிருக்கேன். நான் என்னோட கையல் திரைப்படத்துக்கு போனப்போ ஒரு பொட்டல்வெளி, நான் ஆசைப்பட்ட ஒரு லொக்கேஷன். ஏன்னா வெறும் க்ரீன்ஸாகவே போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ட்ரை லேண்டு, ஒரு வார்ம் டோனில் ஒரு ஃபிலிம் பண்ணும் அப்படிலாம் நினைக்கிறப்ப அதை செலக்ட் பண்ணுவேன். எங்கே பார்த்தாலும் பனம் காடுகள், இந்த கள்ளி செடி, அந்த முள்ளு செடிகள் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அது ரொம்ப எது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ என்டையர் டீம், உங்கள் நடிகர்கள் எல்லாரையும் பார்க்குறப்ப எனக்கு இதில் பிடிச்சது என்னன்னா, அந்த மண்ணை சார்ந்த மனிதர்களாகவே எல்லாம் தெரியுறீங்க. அதுதான் பெரிய சக்ஸஸ் இந்த படத்துக்கு. யாரையும் கொண்டு வந்து மாற்றலை, ரொம்ப அழகாக எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், த மோர் வி ஆர் ரீஜனல், த மோஸ்ட் வி ஆர் இன்டர்நேஷ்னல். அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நம்மளுடைய திரைப்படங்கள் ரீஜனலை பிரதிபலிக்குதோ நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் உயர்த்தப்பட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் ஈரானியன் ஃபிலிம்ஸு, அதுதான் உலக சினிமாக்கள். நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த திரைப்படங்களும் நாளை ஒரு உலக சினிமாவாக மாறணும். அது என்னுடைய ஆசை. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய தலைவர் நாசர் அண்ணாவுக்கு வணக்கம். என்னுடைய குருநாதர், என்னை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் பிரபு சல்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒரு கிடாயின் கருணை வேணும். ஆக்சுவலாக சுரேஷ் சங்கையா மணிகண்டன் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். மணிகண்டன் உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல கதை இருக்குது, என்னோடய அசிஸ்டண்ட் சுரேஷோட கதை இருக்குது, அதை கேளுங்க அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ஆக்சுவலாக அது என்னென்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இது ஹீரோ ஓரியன்ட் மூவி கிடையாது. ஹீரோனா இதில் இருக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க 40 கதாபாத்திரங்களுமே ஹீரோ தான். அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கதாபாத்திரம் என்னோட கேரக்டர் ராமமூர்த்தின்னு, அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எப்படியா அந்த படத்தில் நான் நடிச்சிடணும்னு அப்போ எனக்கு தோணுச்சு. இதை நான் மணி முதல்ல பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் ஈராஸ் நிறுவனத்துக்கு போச்சு. அப்புறம் நான் சுரேஷ்கிட்ட கேட்டேன், நான் பண்ணுறேங்க, என்னன்னாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அவ்வளோ பெரிய நிறுவனம், இயக்குனர் சொன்ன உடனே அவங்களும் யோசித்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த சாகர் சார், சித்தி மேடத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், எல்லோரும் என்னை பார்க்கும்போது இன்றைக்கி வரை என்ன பேசுகிறாங்கன்னா, மைனா மாதிரி ஒரு படம் கொடுங்க சார், மைனா மாதிரி ஒரு படம் கொடுங்க. மைனாவை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நானும் ஒவ்வொரு படங்களையும் நானும் சொல்லுவேன், இது மைனா மாதிரி எனக்கு ஒரு படம் கொடுக்குங்க, இந்த படம் மைனா மாதிரி இருக்குங்க திருப்பி. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை தான், அந்த லெவலுக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு. அப்படி மாதிரி மைனா மாதிரி மனசுக்கு நெருக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடிய படமாக இது இருக்கும். அதில் நான் உறுதியாக சொல்லுவேன், அந்த அளவுக்கான ஒரு சிறந்த படம். இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு இதில் ஒரு சம்பவம். ஏன்னா அந்த படத்தில் கதாபாத்திரங்களை நீங்கள் ஒவ்வொன்றும் இப்போ பேசினதை வச்சே சொல்லியிருக்கலாம், இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரங்களுடைய குணாதிசயங்கள் இதில் தெரிஞ்சுது. இந்த படம் பண்ணும்போது ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டர் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட அந்த கதையை சொல்ல போனோம். சுரேஷ் போய் சொல்ல போனார். அவங்க கதை கேட்டாங்க. கதை கேட்டுட்டு மறுநாள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி இந்த கதையை நீ எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னாங்க. என்னென்ன அப்படின்னா, முதல்ல உனக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டா, இப்படி ஒரு படத்தை நீ நடிக்கணும் ஒத்துக்கிட்ட பாரு, அது உண்மையிலே ஏன்னா இப்போ ஹீரோன்னொன்னே எனக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் அதில் ஒளிஞ்சிக்கிற, இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்னார், அவர் பெரிய சீனியர், நான் ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து வந்தோம்னா, அவர் சொன்னார், என் லைஃப்பில் இப்படி ஒரு நான் கதை கேட்டதில்லை, அப்படி அருமையான கதை, எனக்கு இதில் ஒரு கதாபாத்திரம், எனக்கு அவர் ஒரு கதாபாத்திரம் சொன்னார், அவர் வேறு ஒரு ரோலை கேட்டார், இயக்குனர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இதுனா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் அதை எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, இது எவ்வளோன்னா எனக்கு ஒரு 1 hour ஸ்பீச் பண்ணார். அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. நான் கதை கேட்டேன், இந்த படத்தை போய் நடிக்க போகிறோம், இவங்க ஒரே ஷெட்யூலில் முடிக்க போகிறாங்க. ஆனால் அவர் சொல்லும்போது அவர் டெக்னிக்கல் நிறைய விஷயம் சொன்னார். இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவர் சுரேஷ் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இது அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறாரு. ஆனால் அது எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப அது கொஞ்சம் சுதாரிக்கணும், கொஞ்சம் அதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைன்னு நிறைய பேசினார். எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது இந்த படம் ஆரம்பிக்கும் போது. ஆனால் 39 நாள் இந்த படத்தை முடிச்சது என்னால் இன்னும் நம்ப முடியல. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இந்த படத்தை பார்க்கல இவ்வளவு அழகாக இந்த படத்தை எடுக்க முடியுமான சத்தியமாக அது சுரேஷால முடியும், அது ஈராஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்க
பெரிய சார்ட்டு என்கிட்ட பிரசாத் அண்ணாவும் சரி ரமேஷ் அண்ணாவும் வந்தாங்கன்னா ஒரு சார்ட், நான் எத்தனை மணிக்கு ஷூட்டுக்கு வரணும், எத்தனை மணிக்கு காஃபி குடிக்கணும், எத்தனை மணிக்கு போய் சாப்பிடணும், எத்தனை மணிக்கு உங்களுக்கு பிரேக் இருக்குது, எத்தனை மணிக்கு 5 மணிக்கு ஆச்சு நீங்கள் இல்லை உங்களுக்கு கார் இருக்குன்னு எல்லாம் பிளான்டு, பக்கா பிளான். அந்த பிளான் இருக்கிறதுனால தான் இது இவ்வளவு கரெக்டாக முடிஞ்சதுன்னு என்னால் நம்ப முடியுது. அதே மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு இயக்குனரும் கேமராமேன் வந்து 2 கண்ணு மாதிரி 2 பேரும் ஒத்துழைப்புன்னு. நானும் பார்க்குறேன், இன்னைக்காக ஒரு நாளாக தான் அவங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்குவாங்களான்னு. 2 பேரும் அப்படி ஒரு க்ளோஸ். அது இதில் வந்து டைரக்டர் யார் கேமராமேன் யாருன்னு பிரிக்கவே முடியாது. இங்கே 2 பேரும் ஒன்றா ஓடிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பிரமாதம். நான் அதுக்கப்புறம் இப்படி நான் பார்க்கல, அவ்வளவு 2 பேரும் ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அப்புறம் பிரவீன் அண்ணா, அவரும் அதுதான் கதையை கேட்டுட்டு எனக்கு அண்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, யதார்த்த நீ வந்து லைஃப்பில் ஒரு பிரமாதமான படத்தை செலக்ட் பண்ணியிருக்க, கண்டிப்பாக நீ இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே உனக்கு ஒரு நல்ல கேரியர் இருக்குது அப்படின்னாங்க. அண்ணாக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இது எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு சினிமா. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கும் அது நெருக்கமான சினிமாவாக இருக்கும். நம்ம சில கலாச்சார பதிவுகள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த படம் திருப்பி அது ஞாபகப்படுத்தும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக இந்த படத்தை உங்களுடைய சப்போர்ட்டு, ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கதைகளோட நிறைய இயக்குனர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்கும். இதை எப்படி சினிமாவாக எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறதா, சொன்னால் அவங்க எடுப்பாங்களா, இந்த மாதிரி சின்ன தயக்கங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த படம் ஒரு விதை. இதை பார்த்தபோது இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை எடுத்து படம் பண்ண முடியும். நிறைய இயக்குனர்கள் வருவாங்க. இந்த மாதிரி படங்களை பண்ணுறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்க. அதுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. டைரக்டர் சுரேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். நான் வந்து கூடு விட்டு கூடு பார்த்த மாதிரி வளங்கொழிக்கும் எக்ஸ்போர்ட் துறையில் 25 ஆண்டுகள் கொடிகட்டி பறந்தேன். எனக்கு வந்து ஓனர்களை தவிர்த்து வேறு யாருமே தெரியாது. ஓனர் தெரியும், ஃபாரினர் தெரியும். அந்த மாதிரி இருந்த எல்லாம் கடவுள் வந்து எல்லாம் கடவுளுடைய கிருபை. ஒரு கிரகங்கள் காலகாலத்தில் தன் கடமையை செய்யுங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட எண்ணம் ஒரு கோயில் கட்ட கொண்டு வந்தது கடவுள். அந்த கோயில் கட்டின புண்ணியம் டக்குன்னு சினிமாவில் தூக்கி அடித்து முதல்ல உழைப்புனா நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் இது ஏசி இல்லாமல் பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு வாழ்க்கை. அதில் என்னென்னா இவங்க கொடுத்த அன்பு, நான் அந்த உழைப்பே பார்த்ததில்லை உலகத்தில். அவ்வளோ அன்பு பாசம் கோபம் வரும். பட் வினால் சார்லாம் ஐயோ இந்த மாதிரி எல்லாம் விடுறதில்லை. ஓட இல்லை அன்பால் பிடிக்கணும். எனக்கு ஒரு தனி பாசம். இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியா, இவ்வளோ பெரிய மக்களா, இப்படி நம்ம வெறுத்தாலும் என்னை விடுறதில்லை. ஒரு பேரென்ன மிஸ்டர் அழகன் சாமி விடவே மாட்டேங்கிறாரு. ஐயோ என்னடா எல்லாரும் கிண்டலா கேலியா அன்பா பாசமா அவ்வளோ பெரிய. ஏன்னா ரொம்ப வாய்ஸெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சேதுபதி படத்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன், நன்றி கடனை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் என்னை கொண்டு வந்து ஒரு படத்தில் இந்த மாதிரி பண்ணார். பட் இருந்தாலும் இந்த சினிமாவில் நான் வாழுவேன், நிறைய பேரை வாழ வைக்கிறதுக்கான கடவுளை பிரேர்த்தனை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாம் எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் வணக்கம். அண்ணே எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்ன சொல்லுவேன் சார், முதல்ல நான் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இதான் முதல் மேடை ஏறி பேசுகிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. முதல்ல நான் டைரக்டருக்கு நன்றி சொல்ல விரும்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் சார், மேடம் ஈராஸுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாமே ஜாலியாக இருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எனக்கு ஃப்ரீ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. எல்லாருக்குமே எங்கள் டீம் எல்லாருமே வந்து யதார்த்தம், எல்லாமே யதார்த்தம். எல்லா கேரக்டருமே யதார்த்தமான கேரக்டர். யாருமே வந்து அப்படி ஒரு வீட்டு குடும்பம், பெரிய குடும்பம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்பாட்டில். எனக்கு இதுக்கு மேலே பேச பதட்டமாக இருக்குங்க. சாரி, ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பேசும்போது ரொம்ப வெள்ளந்தியாக ரொம்ப திறந்த மனசோட பேசினாங்க. எல்லாம் பேசின பிறகு இவங்கெல்லாம் பேசுனது கேட்ட பிறகு எனக்கு நிறைய பேசணுன்னு இருக்கு. கால அவகாசம் இல்லை. ஒரு படத்தில் உண்மையாக கடைசியில் மிஞ்சுறது
அந்த படம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான். எனக்கு அவதாரம் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த எடுத்து முடித்த வரைக்கும் இருந்த நிகழ்வுகளை நினைச்சு பார்த்தா அது பல ஆயிரம் கோடிகளுக்கு இணையானது. எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுலாம் நான் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. ஆக இந்த படம் உருவாவதுக்கு இன்னைக்கு அந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆக ஒரு நல்ல படம் வெற்றியோ தோல்வியோ அது என்றைக்குமே நல்ல படம் தான். இன்னைக்கு இந்த படம் உருவாக்க காரணமாக இருந்த ஒவ்வொருவரும் பேசும்பொழுது அந்த படத்தை ரொம்ப அனுபவித்து பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையில் சொல்ல போனால் பெரும் பட்ஜெட்டில் எடுக்கின்ற படங்களில் அந்த இது கிடைக்கிறதில்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு, பட்ஜெட்டு அதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஒரு கவலையும் இல்லை. எல்லாரும் என்ன என்ன உண்மையான ஒரு உணர்வுகளோடு பேசுறாங்க. அதுவும் எல்லா படங்களையும் கொண்டு வரலாம். அந்த இறுக்கத்தை தளர்க்கிறது தான், அந்த தளர வைக்கிறது தான் நம்ம தேடுற ஒரு விஷயம். இந்த படத்தின் முதல்ல ஈராஸ்க்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய அந்த வெள்ளோட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா மிக பெரும் நட்சத்திரங்கள், பவன் கல்யாண் வராரு, சல்மான் கான் வராரு, கமல் சார் வர்றாரு, எல்லாம் போறாரு. ஒரு ஆடு நல்லா இருந்தா கூட அதை நாங்கள் வாங்குவோம் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ அவங்களுக்கு சல்மான் கான் ஆடு வித்தியாசம் இல்லை. ஒரு நல்ல படம், நல்ல என்டர்டெய்னர், அதுதானே சார் சாகர்? ஓகே. ஸோ ஒரு நல்ல என்டர்டெய்னர், அதை ஆட வச்சு கூட இருக்கலாம். பிரபு சாலமன் பேசும்போது சொன்னார், இந்த மிருகங்களை வச்சு படம் பண்ணும்போது நிறைய, ஏன்னா இங்கே வந்து மூட நம்பிக்கைகள் வந்து மிக அதிகமாக எங்கே இருக்குன்னா அது இங்கே தான் இருக்கு. நல்லது ஒன்று நடந்தால் அது பொல்லாதது பல பேர் சொல்லுவாங்க. சைவம் எடுக்கப்பட்டது, சைவம் கதை சொல்லும்போது கூட அப்படித்தான் ரொம்ப எளிமையான கதையாக இருந்துச்சு. ஆனால் அது கடைசியில் வந்து முடிகிற இடம் வந்து ரொம்ப இது வந்துச்சு. விஜய் கிட்ட சொன்ன, விஜய் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆக இது வேற மாதிரியா இருக்கு. இது அதை விட ரஸ்டிக்கா இருக்கு, அதை விட சிரிப்பா இருக்கு. அந்த வைப்ரண்ட் அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போது அது இன்னும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சொல்லும் போதே அடடா அட்லீஸ்ட் ஒரு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறதுக்காவது போயிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. அவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கோங்க. வெயில் பனின்றது கிடையாது. செய்யற வேலை நமக்கு பிடிச்சதுன்னா வெயில் நம்மளுக்கு உரைக்கவே உரைக்காது. அதான விதர். ஸோ நீங்கள் அனுபவிச்சு பண்ணியிருக்கீங்க, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணீங்க. விதார்த்தெல்லாம் அவனுடைய நண்பன் அப்படின்றதுக்காக சொல்ல, புடம் போடப்பட்ட ஒரு நடிகன். அவன் எங்கிருந்து அவருடைய அந்த நடிப்புக்கான ஒரு தேடலை ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரியும். வெயிட் பண்ணுவார். ஒரு தயக்கம் வரலையேன்ற ஒரு ஏமாற்றம் எல்லாம் கிடையாது. புடம், நான் உத்தரவாதம் தருகிறேன், புடம் போடப்பட்ட ஒரு நடிகன். வெறும் நடிகனாக கனவு காண்பது மட்டுமல்ல, அந்த நடிகனாக தன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் ஒரு நடிகனுடைய முதல் தேடலாக இருக்கிறது. அந்த தேடல் கூத்துப்பட்டிலிருந்து ஒரு படத்தில் பார்க்குறேன், எங்கேயோ ஒரு மூலையில் நிற்கிறான். சார் என்னடா இங்கே சார், அது ஓகே, எல்லாவற்றையும் தாங்க. அவங்க நாடக நடிகனுக்கு மட்டும்தான் ஒரு நிகழ்வின் வெற்றியையும் தோல்வியும் சமமாக பார்க்கின்ற ஒரு பக்கம் நாடக நடிகனுக்கு மட்டும்தான் இருக்கும். அது விதார்த் கிட்ட இருக்கு. நிச்சயமா தெரியும். அவன் வந்து அவர் ஓகே, எனக்கு ஒன்று அவன்னு சொல்லும்போது அவதாரத்தில் வச்சு ஒரு இது வருது. தட்சிணாமூர்த்தின்னு ஒரு கூத்துவாத்தியாரை வந்து நாங்கள் அவதாரம் பண்ணும்போது அவரை வந்து உதவிக்காக வச்சுருந்தோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் காஞ்சிபுரம் பக்கம்தான், எங்கள் ஊர் பக்கம். நீ என்ன எப்படி எடுத்துக்கிற, நீ அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது, துண்டு துண்டாக எடுக்கிற, மொத்தமாக எடுத்துரு, வா நீ தான் பேசுவார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரை கூட்டின்னு போய் தனியாக, என்னங்க அவர் போய் நீங்கள் வந்து எல்லாரும் முன்னால் வந்து வா நீன்னு சாருன்னு சொல்லு.
சார்லாம் அப்போ இது ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்குது. கடைசியில் அவர் வெறுத்து போய் ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் இதுதான் அந்த கிராமத்தை சார்ந்த கலைஞர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பக்குவம். அவர் சொல்றாரு, சரி அதை விட, நான் உள்ள அவருன்னு வச்சுக்கிட்டு நீன்னு சொன்னா அதனா அத நீக்கு அர்த்தம் வந்து அவரு தான் விடாத அப்படின்ட்டாரு. இது ஒரு கூத்துக்காரன் தான் சொல்ல முடியும். ஆனா நான் உன்னை அவன் கூப்பிட்ற உரிமை எனக்கு இருக்கு. ஸோ ஆக எனக்கு தெரியும் வித்தார்த் இவங்களை எல்லாம் நிறைய புதுமுகங்களை பார்க்குறேன், புது நடிகளை பார்க்குறேன், சினிமாவுக்கு பக்குவப்படாதவங்களை, நாடகத்துக்கு பக்குவப்படாதவங்களை பார்த்துருக்கேன். வித்தார்த் நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியும்டா, நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியும். அந்த உழைப்புக்காக இந்த படம் ஓடணும். ஆக இதுல வந்து இது எல்லாத்துக்கும் விட இதுல மிகப்பெரிய அனுபவம் ஈராஸ்க்கு தான். Is it not, Sagar? Siddhi? Because you wouldn't have come across this kind of film. I don't know how you identified this film. இது இந்த ஸ்லாட்ல இருக்கிறதுலாம் அவங்களுக்கு, என் ஒய்ஃப் அவங்களும் ஒரு கார்பரேட்ல வேலை செஞ்சாங்க. நம்பர்ஸ் தான் அவங்களுக்கு, நம்பர்ஸ் தான் அந்த ஜெயில் கைதிகளுக்கெல்லாம் தரோம். சொல்லிட்டீங்களா? சரி, அதுவே நம்பர்ஸ் தான். ஆனால் அதுக்கு நடுவுல இந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு நீங்க இம்ப்ரெஸ் ஆகி அதை பண்ணி முடிச்சதுக்காக உங்களுக்கு உண்மையாவே தேங்க்ஸ் சொல்லணும். I'm telling you, Iras, you'd have made films in Hindi and all other language. Tamil, it is different. You cannot expect what kind of films we make. But இந்த பிக் பட்ஜெட் படத்தானவங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இந்த ஹீரோ இருக்காரு, இந்த ஹீரோயின் போட்டால் அது அவரை போட்டால் கணக்கு பண்ணலாம். ஆனால் இது இங்கிருந்து வர விஷயம் கிடையாது. இந்த மாதிரி படம்லாம் இங்கிருந்து வர விஷயம். இங்கிருந்து வர ஒரு விஷயத்துக்கு எப்படி கணக்கு போட முடியும்? இதுக்கு இவ்வளவுதான். ஆக இந்த மாதிரி படங்கள் அடையாளம் காணப்படணும். அது தயாரிக்கப்படும் போதும் சரி, எனக்கு தெரியும் பல நல்ல படங்கள் எடுக்கப்பட்டு அடையாளம் காணாமல் ஒரு சரியான வெளியீடு இல்லாமல் அப்படியே காணாமல் போயிருக்கு. இந்த சூழல்ல நீங்க அருமையான ஒரு இதை நீங்க செலக்ட் பண்ணிக்க, உங்க எல்லாருக்கும் தயாரிப்பாளர்ல இருந்து கடைசி வரைக்கும் உண்மையாவே உப்புமா போட்டவர் நீங்க தானா? இல்லை நடிச்சிருக்காரா? அவரு நடிச்சிருக்காரா? சரி, அப்படியா? சரி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு முக்கியமான இதை நீங்க கனவு கண்டுட்டீங்க. நீங்க எல்லாரும் சரி, சுரேஷ் வந்து கனவு கண்டுட்டாரு. அவர் வந்து சரி நீ கனவு நனவாக்கன்னு அவர் கொடுத்துட்டாரு. ஆனா இதை நனவாக்குறதுக்கு ஒரு நடுவில் ஒன்று இருக்கு, அவனுக்கு படுற பாடு இருக்கு, அது எனக்கு தெரியும். பிரசாதன் ரமேஷ். ஆனா ரமேஷ் பிரசாத் அவங்களும் தேவர் மகன் பண்ண ஆளு ரமேஷ். அப்புறம் எப்படி அந்த படத்தை வந்து 39 நாள்ல வந்து 30 நாள் முடிக்க எப்படி பிளான் பண்ணிப்போம் எனக்கு தெரியும். ஏன்னா ஓட விரட்டுவார், தூங்கியிருப்பாரா? தேவர் மகன் அவ்வளோ பெரிய மகாகாவியம் 58 நாள்ல எடுக்கப்பட்டது. ஆக இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பொறுக்கி போட்டிருக்காங்க. அது எடிட்டர் ஆகட்டும், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் கிரேஷியஸ்னஸ். அது ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ரகுராம், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் மியூசிக் டைரக்டர்னா ஹலோன்னு, அப்புறம் உன்னை பற்றி தெரிஞ்சு உன் பக்கத்தில் உட்காந்துக்கு நான் உண்மையாகவே பெருமைப்படுறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் யுவர் த மார்க்கெட், உன்னுடைய மியூசிக் எவ்வளோ மார்க்கெட் ஆகுதுன்றது கிடையாது. நீ தன்னம்பிக்கையை எந்த ஒரு குறைவுனால நீ வளர்த்துக்கிட்டேன்னு சொன்னப்பார். அதுக்காக சம்படி இது எங்கன்னா இருக்கிற யாராவது ஒருத்தராவது இன்ஸ்பயர் ஆவாங்க. அதுக்காக யூ த ஹீரோ ஆஃப் த திங். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஐம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி படங்கள் வரணும், இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் அமையணும். மீண்டும் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த படம் குறைந்தபட்சம் ஆட்டுக்கார அலமேலுவை விட உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த படம்? உங்களுக்கு தெரியும்? யூ டோன்ட் நோ அபவுட் த ஃபிலிம் ஆட்டுக்கார அலமேலு? யூ பெட்டர் ஃபைண்ட் அவுட். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அது
அதுதான் மிகப்பெரிய படம். அந்த காலத்துல வந்து எல்லா ஹீரோக்களும் வயதான ஒரு காலம். அந்த ஆடு தான் இன்னைக்கு ஒரு பெரிய இதுவாச்சு. அதை விட, ஏன்னா அது வேற ஒரு ரீதியான படம், இது மனசுக்கு நெருக்கமான ஒரு படம். அதை ஆட்டுக்கார அலமேலுவை விட மிக பிரமாதமான வெற்றி அடையும். அப்போதுதான் இதனால் உந்தப்பட்டு இந்த மாதிரி திறன்கள் வரும், இந்த மாதிரி படைப்புகள் வரும். வாழ்க்கை வளரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து காக்காமுட்டை மணிகண்டன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நாசா சார், பிரபுசாரம் சார், எல்லாருக்குமே என்னோட நன்றி. பிரவீன் சார், இந்த கதையை வந்து கேட்டு உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு ஈராஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. தென் மியூசிக் டைரக்டரை பற்றி பேசணும். அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். திடீர்னு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்றவர். ஏங்க போடுங்க மியூசிக் போடுங்க அப்படின்னா, நான் இப்போதைக்கு போட முடியாது, மெதுவாக போடுறேன் அப்படிம்பாரு. சரி சொல்லியாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். திருப்பி திடீர்னு அவராக வந்து கூப்பிட்டு, தூங்கிட்டு இருப்பேன், ஒரு 12 மணிக்கு மேலே கூப்பிட்டு திருப்பி மியூசிக் போடுவார். போட்டு என்னை கூப்பிட்டு நல்லா இருக்கா அப்படிம்பாரு. இப்படி திடீர்னு கூப்பிட்டு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே போட்டது தான் இந்த 3 பாட்டும். இந்த 3 பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்குது. 3 பாட்டில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கொலை சிந்து. இந்த ஐடியா கொடுத்தது வந்து லிரிக் ரைட்டர். இந்த படத்தோட டைட்டில் பார்த்துட்டு ஏன் கொலை சிந்தை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சார். காமிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பாட்டில் வர லிரிக்ஸ் வந்து எல்லாமே இந்த படத்தில் சீனாக வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மாற்றி அமைச்சு அதை வந்து பாட்டாக வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய பேசுனது கிடையாது, மன்னிச்சிருங்க. அப்புறம் மீடியா எல்லாருக்கும் நிறைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் பிரவீன் சார் வந்து நான் சொன்ன உடனே நான் அந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விதாத் சார் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை வந்து கேட்டுட்டு மணிகண்டன் சார் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து விதாத் சார் ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். அப்புறம் தான் அவர்கிட்ட வந்து கதை சொல்லி பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து மணிகண்டன் சார் வந்து ஈராஸுக்கு அனுப்பிச்சு, ஈராஸ் அவங்கள கேட்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்க கேட்ட உடனே இந்த கதையை வந்து கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போது அவங்க யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மறுபடியும் விதாத் சாரை தான் சொன்னேன். அவங்க கேட்ட உடனே இவர் செட் ஆவாரா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப செட் ஆவார், கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஹீரோயின் தேடிட்டே இருந்தேன். ஹீரோயின் நிறைய பேரை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தெரியும், ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கும், 100-150 மேலே இருக்கும். நானும் பார்த்தேன், எதுவுமே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் காட்டவே மாட்டாங்க ஃபோட்டோஸை. ஏதாவது காட்டுங்க அப்படின்னா, இல்லை சார் நான் இருக்கிற எல்லாமே காட்டிட்டேன், இதுக்கு மேலே நான் என்னத்தை காட்டுறது அப்படின்னாங்க. சொன்னோன்னே சரி சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் செர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ரவினா அந்த வந்து டிஸ்னரியில் இதில் பார்த்தேன், டேரக்டரில். அது பார்த்தோன்னே அவங்கள கூப்பிட்டு நடிக்க சொன்னேன். ஓகேவான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க. நடிக்க சொன்னேன். ஒரு சீன் நடித்து காமிச்சாங்க. நடித்தோன்னே சரி ஓகே நீங்கள் தான் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவங்க பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் சரணை பற்றி சொல்லணும்னா, ஓடிக்கிட்டே இருப்பார், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சாலும் என்கிட்ட வந்து கேட்பார், இதை இப்படி பண்ணிக்கலாமா, மாற்றி பண்ணிக்கலாமா, கேமரா அந்த ஆங்கிள் வைக்கலாமா, அந்த ஆங்கிள் வைக்கலாமான்னு கேட்டு தான் பண்ணுவார். ஏன்னா என் டைரக்டருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு நல்ல கேமராமேன் அவர். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் தினேஷ் சாரை பற்றி சொல்லணும். அவர்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் பேசும்போது நான் வந்து சொன்ன விஷயத்த சொன்னேன், எனக்கு ஒரு கலவர சீக்வன்ஸ் வேணும், ஆனால் ரொம்ப ரியலாக வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ரொம்ப ரியலாக இந்த படத்தில் அந்த ஃபைட்டை ரொம்ப அமைச்சு கொடுத்ததுக்கு அவருக்கும் ரொம்ப நன்றி. அந்த இடத்துல வந்து அவர் டம்மி ஆக்சுவலாக சாரி எல்லா ஆக்டர்ஸுக்கும். ஆர்ட் டைரக்டர்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், டம்மிலாம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது அசினேட்டருக்கு தெரியும், டம்மி செஞ்சால் பவுன்ஸ் ஆகும் அடித்தா, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்லெஸ்ஸாக கட்டுவேன். அது கொடுத்தோன்னே விதாத் சார் பார்த்தார். ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்டு அவருக்கு தான் விழுகும். அது சரி எப்படியாச்சும் ஒரே டேக்கில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன். கடைசியில் பார்த்தா பின்னாடி இருக்கிற சோப்பம் அப்படி கடைசியில் ஒரு 4-5 அடி வாங்குவார். அதுவும் வேறு ஆங்கிள் வாங்குறாரு.
அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தென் அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசணுன்னா, இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 39 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. 39க்கு மேலே இருப்பாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. வேறு இடத்துல எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரே இடத்துல இருப்பாங்க. ஃப்ரேம்ஸ் பார்த்தோம், ஒரு ஃப்ரேம்ஸ் அப்போ கேமராமேன் சொல்லுவார், எப்படிங்க ஃப்ரேம் வைக்கிறது, எல்லாம் ஒயிட் லென்ஸாக போட வேண்டி இருக்குது அப்படிம்பாரு. வேறு வழி இல்லை, வச்சு தாங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் உள்ளே கொண்டு வரேன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களுக்குள்ள கோஆப்ரேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செருப்புலாம் கலட்ட சொல்லி, ஏன்னா அவங்கெல்லாம் போட்டால் அவங்களும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டு. அந்த கந்தக வெயில் அந்த இடத்துல கீழே நிற்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் லைட்மேன்ஸ் எல்லாரும், டிரைவர்ஸு, அங்கே இருக்கிறவங்க எல்லாம், அசிஸ்டன்ஸு, காஸ்டியூமரு, அவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக அந்த படத்தில் எங்களோட கடைசி வரைக்கும் வெயிலில் காஞ்ச ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவங்களோட பிரசாத் சார், தென் ரமேஷ் சார், அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சில இடத்துலலாம் வந்தோடனே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிடலாம், இவங்களால போக முடியாது. ஏன்னா அது காடு, எங்கேயும் ஒளியவும் முடியாது. ஏதாவது ஒரு ஓரத்தில் நின்றுருப்பாங்க, கேமரா டப்புன்னு சார் இந்த பக்கம் வாங்க சார் அப்படின்னா அந்த பக்கம் ஓடுவாங்க. அந்த பக்கம் கேமரா வச்சா திருப்பிங்கிட்டு ஓடுவாங்க. இதில் கேரவன் இது வேறு, வண்டி எல்லாமே அங்கங்கே எல்லா இடத்துலையும் நின்றுருக்கும். மாற்றி மாற்றி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்ப எனக்கு உதவியாக இருந்த அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மீடியா இந்த படத்தை வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும், நன்றி. அம்மா அப்பா எல்லாம் ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க, சத்தியமாக ப்ரிப்பேர் பண்ணல. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது. அம்மா அப்பா எப்போவுமே மற்ற ஆடியோ லான்ச்சஸ், நான் டப்பான படத்துக்கு ஆடியோ லான்ச்சஸ்லாம் போகும்போது எப்போவுமே சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் இங்கே உட்காரணும், அது we all should see and we should be proud of it. I hope I've made you proud. And thank you. என் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சுரேஷ் சார் ஆடிஷன் வச்சு தான் இந்த படத்துக்கு என்ன செலக்ட் பண்ணார். தேங்க்யூ சார். இராய்ஸ் தேங்க்யூ. அண்ட் வித் தட் சார் செட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். லைக் சின்ன சின்ன ஆங்கிள் விஷயமா இருந்தாலும் சரி, டயலாக்ஸாக இருந்தாலும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, எவ்ரி ஒன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் உமன்ஸ் டே ஸ்பெஷல் அன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சேயிங் லைக் ஹீரோயினோட பேர் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது டைட்டிலில் அப்படின்னு. அது எனக்கு ஃபஸ்ட் படம் இது. ஐ கான் எக்ஸ்பெக்ட் எனி திங் மோர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏன்னா வித் தட் சார் அது எதுவும் ஈகோ இல்லாமல் யூ அக்செப்டட் இட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரகுராம். அனைத்து மீடியா நண்பர்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்ட சில லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். ஒரு 25 வயசு 30 வயசு வரைக்கும் இந்த நோயோட தன்மை வெளியே தெரியாது. அதுக்கப்புறம் தான் இதோட தாக்கம் ரொம்ப வீரியமாக இருக்கும். ஸோ அதுக்கும் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை வளர்த்துட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். சொந்த ஊரில் நீங்கள் வரும்போது எனக்கு என்னோடய திறமையை மதித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து காக்காமுட்டை மணிகண்டன் சார், கார்த்திக் சுப்பராஜ். அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் பண்ணது மூலமாக என்னுடைய வே ஆஃப் கம்போசிங் வந்து வேறு லெவலுக்கு மாறிச்சு. ஸோ அப்போது வந்து எனக்கு பழக்கமானவர் வந்து சுரேஷ் சங்கையா. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலை. பட் அந்த நம்பிக்கையை வந்து என் மேலே ரொம்ப அதிகமாக வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து நான் வந்து சாம்பிள் ஒர்க் பண்ணி காமிச்சப்போ வந்து அந்த சாம்பிளை கேட்டுட்டு ஓகே பண்ண ஈராஸ் இன்டர்நேஷ்னல் அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. My sincere apologies. I want to talk in English because I'm little uncomfortable in talking in Tamil. So, yeah. Good evening and welcome, respected members of the media, esteemed guests, Nasser sir,
Thank you so much for coming and gracing our function. To talk about our film, ஒரு கிடாயின் கருணை மனு, Suresh narrated the script to us, and for a debutant director, he's a marvelous person who has been so direct and has known every single thing. As a director, I have seldom seen somebody so clear about what he wants. And one specific thing which I can tell about him is he's a producer-friendly director. And I really look forward to working with him for more films. The film is something which we have worked a lot on it. It's a team effort. You can see the team effort that we are having over here. This is what we call team effort at Eros. Thanking our technicians, I would like to start with Praveen. Thank you, Praveen, for being a part of this film. When I first met him, I was feeling very awkward that he's such a big editor. What will I speak to him? But then one thing which he said was that great content needs a great push, and that encouragement has made this a very big film. So after that, Raja Krishnan sir is not here. He has given the best sound designing for us, and that is something which you will be able to see it in the film. Hari Dinesh, stunt master. He always comes to the office and he'll be like, I can do better, you tell me something, I can do different. And this is what you will see in the film. He has done something very, very different. So for a film which is of, it's small as well as big, he has come out with a different topic altogether. He has come out and he has created a different stunt altogether, which is fascinating. Saran, you have been the best cameraman and the most friendly person who has no egos and just a hard-working person. That is Saran. Wherever we call him, whenever he is right there. Music, Raghuram, you've done a wonderful job. All your songs, I'm going to keep it one by one as my caller tunes that you have created. All the actors, Vidart, you've done a wonderful job. Again, I look forward working with you as well. Ravina, you were a surprise for our film. We Nariya Suti Pate, and then we come on to Ravina. Suresh's surprise that was. We were thinking of all big names, and then he comes up with, like, there's a famous dubbing artist, Ravina. I was like, okay, let's do it. So she's been a very good surprise, and she's been very supportive. All the other actors who have been a part of this film, I thank you all for being there for us 39 days, 40 days, preparing and just being there in all kinds of weather, regardless of anything, and you've given your best. Lastly, what I would want to say, often we forget the people who are the secondary people on the shoot as well as on the post-production side and everywhere, who do more hard work. So my production team, Ramesh and Prasad, without you, this film was little impossible. The assistant directors, all of you, the assistant camera person, art assistants, editor assistants, Venkat, Satish, all of you, thank you so much for being a part of this film. Please see the film at the theaters. I hope you enjoy our experience. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹீராஸ் கம்பெனிக்கு நன்றி. மேடம் சித்தி பூஜாராம் மேடமுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மேனேஜர் நம்ம பிரசாத் அண்ணன், அப்புறம் டைரக்டர். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டேஜில் அவ்வளோ பேசுனதில்லை, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், தப்பாக நினைக்காதீங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒர்க்கு. படம் 40 டேஸ்னால் லாஸ்ட்டாக தான் நம்ம ஒர்க் இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸை நம்ம தான் எடுத்துருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த வெயிலில். என்னை பற்றி யாரும் ஏன் சொல்லலைன்னா என்னை பற்றி எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை மூவியில் ரஜினி சாரோட பொண்ணாக நடிச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு என்ட்ரி இந்த மாதிரி வந்திருக்கேன். என்கிட்ட மோதாத படத்தில் ஹீரோயின் மாதிரி நடிச்சிருக்கேன். இது மேடம் வந்து எனக்கு செகண்ட் மூவி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் இது சினிமா ஷூட்டிங் சொல்ல முடியாது, டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நடித்தோம். இந்த படத்தில் நடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. திரைப்படத்தின் பாடல்களை என் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.
ஒரு கிடாயின் கருணை மனு இத்திரைப்படத்தின் பெயரை கேட்கும்போது இந்த கதை என்னவென்று உங்களுக்கு விளங்கியிருக்கும். இத்திரைப்படத்தில் 3 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. முதல் பாடல் கொலை சிந்து. கொலை சிந்து வடிவத்தார் ஏற்கனவே இளையராஜா அவர்கள் 2 பாடலில் பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஏறத்தாழ 24 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அந்த பாடலை பதிவு பண்ணுறோம். அந்த பாடலை அண்ணன் அலுவலகம் பாடிக்கிறாங்க. அடுத்தது ஒய்ஃப் ஆந்தம், மனைவி கீதம் சொல்லலாம். நான் கெட்ட கேடு வந்தா இந்த ஆடு அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு எழுதும்போது இசையமைப்பாளர் சொன்னாங்க, நெகட்டிவாக இருக்குது நான் கெட்ட கேடுன்னு. நான் சொன்னேன், கிராமத்தெல்லாம் அவன் என்ன தெரியும், அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருவான், அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, இவன் கெட்ட கேட்டுக்கு எப்போ இவரோட பொண்ணு கிடச்சிருக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த படத்தை ஹீரோ கெட்டவர் இல்லை, நல்லவர் தான் படத்தில். அந்த பாட்டு வரியிலே ஓங்கையை நாம் பிடிக்க 7 சிரிப்பு தேஞ்சுது அப்படின்னு ஒரு வரி போயிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிராம சைடில் ஒரு பொண்ணு தேடி போனோன்னா ஒரு 7 சிரிப்பு தேய்கிற அளவுக்கு தான் கல்யாணம் முடியும். அந்த அப்போ தான் பொண்ணு கிடைக்குமா இல்லை தருவாங்களா அது மட்டும் முடிவு பண்ணுவாங்க. அந்த ஒரு அந்த பதிவு பண்ணியிருக்கேன் அந்த படத்தில், அந்த பாட்டில். அதனால் இந்த பாட்டை ஒவ்வொரு கணவனும் அவங்களுடைய மனைவிக்கு டெடிகேட் பண்ணலாம். அடுத்தது ஒரு குலசாமியை தேடி கிராமத்துலேருந்து மக்கள் கோயில் போவாங்க. அப்போ ஒரு பாடல் எங்கோ இருக்கிற இனத்தை காக்கிற கஞ்சி கேங்கிற சனத்தை தாங்குற மண்ணில் நடக்கவே வரத்தை கொடுக்குற சாமி ஆயுள் தந்தே. இந்த பாடல் தமிழ் சினிமா பாடல்களில் ஒரு நீண்ட வரி கொண்ட பாடலாக இருக்கும். இந்த பாடல் கம்போசிங் போது சித்தி மேடம் அவங்க குழுவாக வந்தாங்க. அப்போ அந்த பாடல் நானும் இசைவனம் பாடி காமிச்சோம். அதில் அவங்களுக்கு தனியே நான் தூங்கிய நாளும் தான் போகும் தூரம் தூரம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தாங்கத்தான் வேணும் நீயும் மெய்யும் தான். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சதா அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு சரியாக தமிழ் தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு அவங்க தமிழ் புரியுதுன்னா தமிழ் தான் பெரிய கணம். அதே பாட்டில் இயக்குனருக்கு ரொம்ப பிடிச்ச வரி, மனுஷனை நாடி மிருகம் வாழலை, மனுஷன் ஆடுறான் கடவுள் போல், கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ள வாரான் வாரான் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும். அந்த வரி இதுதான் என்னுடைய கதை நல்லா சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த பாடலை கேட்டு அதுக்கப்புறம் இந்த சுரேஷ் சங்கையா சார் டைரக்டர் பற்றி பேசணும். பழகு ரொம்ப எளிமையான ஒருவர். தமிழ் சினிமாவில் டைரக்டர் பாலாண்ணன் தான் நடிகர்களை வச்சு குடும்பப்படுத்தாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்தேன், சுரேஷ் சங்கையா இந்த நடிகர்லாம் வச்சு குடும்பத்தை நான் கண்ணில் பார்த்தேன். மே மாதம் வெயில், அதாவது பங்குனி வெயில், மொட்டை அரும்பாக்கத்தில் இருக்க அருப்புக்கோட்டை பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், கந்தக பூமி. அங்கே இவங்கெல்லாம் நடிகர்களை செருப்பெல்லாம் போடாமல் அவங்க போட்டு வாட்டி வதச்சதெல்லாம் பார்த்தேன். ஆனால் அவங்க நடிகர்லாம் எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது இப்போ ஏதோ இந்த படம் நமக்கு கிடைக்கும், இந்த படம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு ஒரு காரணமாக தான் நான் நினைக்கிறேன். அதே போல் படம் நல்லா வந்திருக்குது. அவர் திரைப்படத்துறைக்கு ஒரு புதிய திரை கதை சொல்லி கிடச்சிருக்காருன்னு சொல்லுவோம். சுரேஷ் சங்கையாவை ஒரு நல்ல கதை சொல்லி கிடச்சிருக்காரு. நான் படம் பார்த்தா உனக்கு கிளைமேக்ஸ் பார்க்கல, ரொம்ப நல்லா இருக்குது. அவர் எத்தனை உயரம் போனாலும் இது போல் கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நான் உங்களை என்னுடைய தனிப்பட்டு தான் கேட்டுக்கிறேன். அவர் இந்த படத்துடைய கதாநாயகன் விதாஸ் சார். விதாஸ் சார் இந்த பாடல் பண்ணும்போது வந்தாங்க. பாட்டை கேட்டு பிடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விருந்து வச்சாங்க வீட்டில், எனக்கு இயக்குனருக்கும். அடுத்த படத்துக்கும் விருந்து வேணும் சார் எனக்கு. அடுத்தது இந்த படத்தை ஆடுனா அழகுனா ரவீனா அப்படின்னா நம்ம அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இருப்பாங்களே வீட்டில், அந்த போல் ஒரு அந்நியம் வேற்று ஆள் போல பார்க்க மாட்டாங்க, நல்லா பழகுவாங்க. டப்பிங் போது மீட் பண்ணேன். அப்போ பாட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் கேட்டு வந்தால் இந்த ஆடுன்னு காமிச்சேன் சொன்னவங்ககிட்ட. உடனே ஃபுல் பாட்டு சொல்லி கொடுத்தேன். சொன்னேன், இந்த படம் வரும்போது நான் கலர்ட்டின்னு வச்சுக்குவேன் அப்படின்னாங்க. இது அவங்களுக்கு படம், நிறையா படம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்கள் படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். நீங்கள் உங்களை பற்றி நிறைய எழுதணும். அடுத்தது இசையமைப்பாளர் ரகுராம். உலகத்தில் ஸ்டீபன் ஹாக்கிங் இயற்பியலில் ஒரு பெரிய பாய்ச்சல் நடத்தினார்ல, அதுபோல் நம்ம ரகுராம் இசையில் ஒரு பாய்ச்சல் நடத்துவார். வெல்கம் டு தமிழ் சினிமா ரகுராம். அடுத்தது இந்த நடிகர்லாம் குண்டிபாய் புள்ளா, ஏழ்ரை, மாசு சேவல், அரும்பாடு, இவங்க எல்லாமே இந்த படத்தில் கேரக்டர் நேம் தான். இந்த நேமெல்லாம் நம்ம கேட்டதுக்க மாட்டோங்க. இவங்க எல்லாமே படத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்க. படத்தில் பெரிய வெற்றியை நான் எது நினைக்கிறேன்னா, இந்த கதையும் இந்த கதாபாத்திரம் நடிக்கிற கேரக்டர் தான். இவங்க பிடிச்ச உடனே இந்த படத்துடைய வெற்றி இயக்குனர் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தை அதுக்கு ராஜபாட்டை அமைச்சு கொடுத்த ஈராஸ் கம்பெனிக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. அசிஸ்டன்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் 4 நாள் பார்த்தேன் அங்கே ஸ்டுடியோ போயிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களாம். ஏன்னா அவங்களும் நடிகர் தான் செருப்பு போடலாம், நடிக்கிறாங்க சொன்னால் அசிஸ்டன்ட் செருப்பு போடல அவங்க. ஏன்னா இவங்களை பார்த்து அவங்க போடுவாங்க அப்படின்னு டைரக்டர் அசிஸ்டன்ட்டையும் போட்டு குடும்பம் பார்த்துறாரு. அங்கே
அதை கொண்டு அந்த அவங்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம தூக்கிற ஓடிட்டே இருக்காங்க. பொடியெல்லாம் சுடுது பயங்கரமாக. நான் போயிருந்தேன் அந்த காட்டை, செடி கிடி ஒன்றுமே கிடையாது. செடின்னா மொட்டாந்தர பார்த்தா 2 கிலோமீட்டர் தெரியும், அப்படி ஓப்பனாக லாஸ்ட்டாக மழை தான் தெரியும். அப்புறம் வந்து ஆடாய்டு கிராஃபோர்டு அவர் வந்துட்டு நான் எங்கே பார்த்தீங்க ஓடிட்டேன். அவர் என்னை கூட்டு போயிட்டார், வாங்க போய் தண்ணி குடிச்சு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போய் தண்ணி குடிச்சு வந்தோம். அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஆபாசமோ இல்லை வன்முறையோ வெட்டுக்குத்தோ இல்லை. அதனால் நீங்கள் வந்து குடும்பத்தோடு அந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம். அந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய சப்போர்ட் தேவை. மீடியா அனைவருக்கும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி என்னுடைய நன்றி தெரிவிச்சிருக்கேன். வணக்கம். கிடாவின் கரைமனு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஈராஸ் இன்டர்நேஷ்னல் சாகர் சார், சித்தி மேம், அப்புறம் டேரக்டர் சுரேஷ் சங்கையா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டீம் ஒர்க் இதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நாங்கள் ஒரு 40 days ஷெட்யூல் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு 39 days இந்த படத்தை முடிச்சிட்டோம். இப்போ டேரக்டர் சுரேஷ் சங்கையா பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேட்டான பர்சன். என்ன தேவையோ அது நல்லா தெரியும் அவருக்கு. அது மட்டும் தான் எடுப்பார். ஷூட்டிங் பாட்டே பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் ரவீனா, அப்புறம் விதாத் சார் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம்ஸ் கூட இருந்த எல்லாமே 32 ஆர்டிஸ்ட் பக்கம் இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரகுராம் சார் நல்ல மியூசிக் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் அதாவது எந்த இடத்துல சைலன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல சைலன்ஸ் கொடுத்து, எந்த இடத்துல பிஜிஎம் வேணுமோ அது மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனருக்கும் ஈராஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி முரளி. ஏன்னா இங்கே படத்தை பற்றி தான் நிறைய பேசணும். இதில் பணிபுரிந்த அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் பாலா. இங்கே வந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் சரி, மீடியா அன்பர்களுக்கும் சரி, ஒரு கிடாவின் கருணைமனு படம் உருவாக மேடையில் இருக்கும் அமைந்திருக்கும் எல்லாருக்கும் சரி, சிறப்பு விருந்தினர்களுக்கும் நாசர இயக்குனர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறதுக்கு எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர் முரளி தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதனால் நன்றி நான் அவருக்கு கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் என்னை கொண்டு போய் இயக்குனர் சுரேஷ் சங்கையா சார்கிட்ட என்னை சேர்த்தாரு. அவர் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் எனக்கு உடனே ஓகே சொன்னாங்க. அடுத்து என்னோடய ஃபோட்டோ நேராக அடுத்தபடியாக ஈராஸ் தலைமை பொறுப்பில் இருக்கிற சித்திக்கு மாட்டிட்டு சாகர் சார் டீம் போச்சு. அவங்களும் பார்த்துட்டு உடனே ஓகே சொன்னாங்க. இங்கே பணம் தான் சில விஷயங்களை எளிதாக முடிவு பண்ணுவோம். நம்பிக்கை ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். நான் எவ்வளோ என்கிட்ட திறமை இருந்தாலும் வந்து என்ன தீர்மானிக்கிறது என் மேலே இன்னொரு ஜீவன் நம்பணும் என்னைய. அப்படி ஒரு சூழல் தான். அதனால் இங்கே நம்பிக்கை நம்ம மேலே வைக்கிறது தான் என்னுடைய முயற்சியோட வெற்றியாக நான் ஃபீல் பண்ணுறேன். என் மேலே நம்பிக்கை வச்ச என் நண்பன் முரளிக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நிறைய பேர் மேடையில் இருக்காங்க. சில பேர் அங்கே கூட நடித்த சக நடிகர்கள்லாம் கீழே இருக்காங்க. சங்கர், ஊர் முழுங்கி கரிவளம் முத்தையா, அதுக்கப்புறம் சசி, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க சொல்ல சொன்னாங்க. அப்புறம் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் எதை நடித்தேன்னதே இல்லை, சிறப்பாக நடிப்பாக இருந்தது. இந்த படத்தில் என்னை நடிப்பதற்கு அழைத்த இயக்குனர் சுரேஷ் சார் அவர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் ஈராஸ் நிறுவனத்திற்கும், அதன் பொறுப்பில் இருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிடாவின் கருணை மனுன்றதை பேசுகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிடுறேன். அது நடந்த அதே இடத்துல இந்த படம் ஷூட்டிங் நடந்துச்சு. எனக்கு என்னால் அதை எந்த அளவுக்கு அது யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னாலும், அதோட பிரதிபலனை என்ன இதெல்லாம் எனக்கு தெரியும். நடிக்க கூப்பிட்டாங்க. மருது படம் ஷூட்டிங், நான் ஆர்ட் டைரக்டர். இதில் அந்த படம் ஷூட்டிங்கில் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் செட்டு நான் நைட்டு 12 மணிக்கு ஷூட்டிங், காலையில் ஷூட்டிங்காக ரெடி பண்ணுறதுக்கு நான் போயிட்டு இருந்தோம். 2 நாளாக தூங்கலை. நைட்டு போயிட்டுருக்கோம். பைபாஸில் நடு ரோட்டில் ஒரு கண்டெய்னர் லாரி போயிட்டுருக்கு. போகும்போது சென்டரில் ஒன்று ஒயிட் கலரில் கிடந்துச்சு, வெள்ளையாய். டிரைவர் இதில் ஏற்ற போனார். நிறுத்துங்கன்னு சொல்லி டிரைவர் நிறுத்தினா என்னன்னு பார்த்தா எவ்வளோ பிராய்லர் கோழி நடு ரோட்டில் கிடந்துச்சு. பிராய்லர் கோழி பார்த்தேன். சரி, இது எங்கே ரோட்டில் எப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னு தூக்கி வண்டியில் காரில் பின்னாடி டிக்கில் எடுத்து வைப்பா அப்படின்னு வண்டியில் டிக்கில் எடுத்து வச்சு ஷூட்டிங் ஒரு 60 நாள் அங்கே நடக்க போகுது. எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். போயிட்டு ராஜபாளையத்தில் போய் நைட்டு சரி தூங்கிட்டுக்கு நைட்டு 3 மணிக்கு திரும்பி போகணும்னு சொல்லிட்டு லாஞ்சு உள்ள என்ட்ராகிறதுக்கு பைபாஸில் திரும்புகிறோம். ரோட்டு ஓரத்தில் ஒரு புதருக்குள்ளே 2 கண்ணு மட்டும் மின்னிட்டு இருக்கு. நான் பார்க்குறேன், இது என்ன 2 கண்ணு மின்னிருக்கேன். டிரைவர் அப்படியே ஓரமாக நிறுத்துங்க, இது என்னன்னு பார்த்தா வண்டியில் ஒரு ஆடு மயக்க மையான உயிரோடு கிடக்கு.
வண்டியை நிறுத்திட்டு நான் டிரைவர் நம்ம அசிஸ்டண்ட்டில் இருந்தாங்க. அந்த ஆடை தூக்குனா அந்த ஆடை நிற்க முடியல அந்த ஆடு. ஆனால் செம்பிளி ஆடு ஒரு பொட்டாடு குட்டி ஓட்டுருக்குன்னு நினைக்கிறான். சரி இந்த ஆடு எப்படியோ இந்த கிடையாட்டிலேருந்து ஓட்டி போனதான் பைபாஸில் எதோ மிஸ் ஆகிருக்கு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு சரி ஆட்டை தூக்கின்னு சொல்லி தூக்கி ஒருவேளை தூக்கி ஆட்டை திருடிட்டு போயின்னு சொல்லி யாரும் நம்மளே தேடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு இருந்துச்சு. இருந்தால் ஆட்டை தூக்கியான்னு சொல்லி தூக்கி அதையும் இது நடந்தது உண்மை. கோழிக்கு பின்னாடி அந்த ஆடியும் தூக்கி வண்டியில் வச்சுட்டு நேராக திருப்பி அந்த ஹோட்டலுக்குள்ளே விட்டால் ஹோட்டலுக்குள்ளே ஆடெல்லாம் கொண்டு வரக்கூடாதுங்க, 3 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தாங்க. இல்லைங்க ஆடு பின்னாடி இருக்கட்டும், அந்த ஆடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டே போயிட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் வச்சு அந்த வச்சது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஆடை பார்த்தா படுத்துருந்துச்சு. எடுத்து பார்த்தா இந்த ஒரு பக்கம் ஏதோ புண்ணாகி அது ஒரு புழு மாதிரி ஆகி புண்ணாயிடுச்சு, நடக்க முடியல அந்த ஆடுனால. அங்கேருந்து ஒரு அம்மா பின்னாடி மெஸ்ஸில் வேலை பார்த்தவங்களும் உங்களுக்கு டெய்லி 100 ரூபா தரமா இந்த ஆட்டுக்கு தண்ணி இது வச்சுருங்க, நான் காலைல ஷூட்டிங் போயிடுவேன், நைட்டு தான் வருவேன், நான் வாங்கிட்டு போகும்போது அதுக்கு எதாவது கத்திரிக்காய் அதில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பணம் கொடுத்து அந்த ஆடை பாதுகாப்பாக வச்சுருக்க. செக்யூரிட்டிகிட்டையும் வெளியில் இருந்தவங்ககிட்டையும் சொல்லியிருந்தோம், இந்த காசு கொடுத்துட்டு இந்த ஆடை பார்த்துக்குங்க, தண்ணி இதெல்லாம் வச்சுருங்கன்னு. இது ஒரு 10 நாள் ஷூட்டிங் போது அந்த ஆடு அங்கேயே இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிடுச்சு. நான் டாக்டர்கிட்டலாம் சொல்லி அவரும் வந்து டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆடு நல்லாயிடுச்சு. என்னோட எதுன்னா இந்த ஆடு கண்டிப்பாக ஒரு குட்டி இருக்கு அந்த ஆட்டுக்கு, அது ஒரு 500 ஆடை ஓட்டி போகும்போது இந்த ஆடை அவர் பார்த்துருக்க மாட்டார், ஆனால் அந்த குட்டி கண்டிப்பாக தாய் வரும்னு காத்திருக்கோம். இதை எப்படியாலும் பார்த்து இந்த ஆட்டுக்காரர் யாருன்னு கொடுத்துடலாமேன்னு பார்த்தா யாருமே வரல. இந்த ஆடு நல்லாகி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரிசப்ஷன் வரைக்கும் வர ஆரம்பிச்சோன்னே இந்த செக்யூரிட்டிக்கு டெய்லி காசு கொடுத்துட்டு தான் இருந்தான். இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு இந்த ஆட்டு மேலே ஒரு கண்ணாயிடுச்சு, நல்லாயிடுச்சு. நம்ம முன்னாடி தான் பைபாஸில் தூக்குனானே, இதை விற்றா ஒரு 8000 ரூபாய்க்கு போகுன்றது அவர் முடிவு பண்ணி மறுநாள் நைட் நான் வர்றோம் சார், இந்த ஆடை தேடி ஆட்டுக்காரங்க வந்தாங்க சார், அதனால் கேட்டு வர்றாங்க அப்படின்னோடனே யாருப்பா ஆட்டுக்காரங்க வந்துன்னா ஒரு 3 பேர் வர்றாங்க சார். ஆடு இது உள்ளே இருக்கிறது உங்களுக்கு எப்படிப்பா தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும், அது தெரியல சார், எப்படி கேட்டு வர்றாங்க அப்படின்னு. சரி வந்தால் நாளைக்கு வர சொல்லுப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா இன்னும் 2 பேர் எங்கே ஆடுதான் இந்த ஆடு அப்படின்னு தேடி திரும்பி ஹோட்டலுக்கு வரேன். நான் திரும்ப ஆடு ஒரு ஆள் தான் ஓனர் ஆகணும், 5 பேர் வர்றானே இது டவுன் பார்த்தா இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டாரு, இவங்க பக்கத்து ஒரு ஆளை செட் பண்ணி நீ உங்கள் ஆடு தான் கேட்டு வாங்க, ஆடு உள்ளே இருக்கு, தூக்கிட்டு போனோம்னா நைட்டு வித்துடலாம்னா ஒரு 8000 ரூபா தேரும் நமக்கு அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஆட்டை இவங்கிட்ட நான் காப்பாற்றுறதுக்கு போராடுறேன். டெய்லி 2 பேரை ஒரு அனுப்பிவிட்டு தெரியாம மாதிரி உட்காந்துக்கிறாரு. இதுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு நான் போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு 5 பேரை செட் பண்ணி ஆடு இங்கே இருக்காமல் போய் கேட்டு போங்க அப்படின்னு நான் அனுப்பி விட்டேன். ஒரு குட்டி ஆணையை எடுத்து இந்த மாதிரி ஆடு உள்ள இல்லை அவன் பறிச்சு கேட்ட இந்த ஆடு உள்ளே இருக்கிறது எப்படி அவங்க வந்தவங்களுக்கு தெரியும்னா, பின்னாடி இருக்க கொடிக்கா மரத்தில் ஏறி பார்த்தாங்களாம் சார், இந்த ஆடு இருந்து தெரிஞ்சிருச்சான், அதான் கேட்டு வர்றானுங்க அப்படின்னு. அப்படியான்னு சொல்லி மறுநாள் நான் 5 பேரை செட் பண்ணி இந்த மாதிரி ஆடு முன்னாடி லெஃப்ட் கால் நொண்டும் எங்கள் ஆடு, அந்த ஆடு தான் எங்கள் ஆடு, பொட்டாடு குட்டி ஓட்டுங்க அடையாளத்தோடு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். கரெக்டாக வந்து எங்கள் ஆடு உள்ளே இருக்காங்கன்னா அவனுக்கு சாக்கு. இப்போ மறுநாள் வந்தேன், என்னையா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஏன் ஆடை காணாமட்டு 5 பேர் ஏன் ஆடை தேடி வர்றானுங்க என்னையா அப்படின்னு. தெரியலையா சார் அப்படின்னு. இப்போ ஒன்று பண்ணுவான், 10 பேர் வரேன் ஒரு ஆட்டுக்கு, இதுக்கு ஒரே முடிவு, அந்த முதல்ல கொடிக்கா மரத்துலேருந்து ஏறி பார்த்தான்னு சொன்ன மாதிரி அவனை வர சொல்லு அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னா, முன்னாடி இந்த பின்னாடி இந்த ஆட்டை பார்த்துக்கிட்டு சொல்கிறோம், மெஸ்ஸில் வேலை பார்க்குறம்மா எங்கேயும் குளிச்சுக்கிருந்தாமையா, அதை கொடிக்கா மரத்தில் ஏறி மொபைலில் வீடியோ எடுத்திருக்காங்க, அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் இருக்கான், அவனை தேடிட்டு இருக்காங்களாமையா, வர சொல்லி அவனை பிடிச்சி அடைச்சிருவோம் அப்படின்னு. மறுநாள் சார் எவனுமே வரல சார் அப்படின்னு. முதல்ல ஆட்டை தூக்கியா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு ஒரு 40-50 நாள் காப்பாற்றி வச்சுருந்தோம். இந்த கோழி ஆடும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆடு இல்லைன்னா கோழி இருக்காது, கோழி இல்லைன்னா ஆடு இருக்காது. இதை ஹோட்டலே வைக்காயினோன்னு நாங்கள் மெஸ்ஸு நடக்கிற இடத்துல போய் இந்த கோழி ஆடி கட்டி போட்டாச்சு. இப்போ இந்த மெஸ்ஸில் நைட் ஆனால் நம்மளால் இந்த டிரைவருங்கெல்லாம் ஜரக்கா போட்டு சார் போட்டுருவோம் இன்னைக்கு இந்த கோழியை ஒரு 3 கிலோ தேரும் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா பெட்ரோல் டிரைவர் சார் கோழியை காணும் சார் அப்படின்னு. தேடி ஆனால் மெஸ்ஸில் கவுத்து வச்சுருக்காங்க. இதை 3 காப்பாற்றி கொண்டு வந்து 2 கடைசியில் அந்த ஆடு ஷூட்டிங் முடிஞ்சு நான் வீட்டுக்கு எடுத்துக்கிறோம் போது திடீர்னு நைட்டு போய் பார்க்குறேன் இறந்துருச்சு அந்த ஆடு. எனக்கே ஃபீலிங் ஆகிடுது, இதுக்கு ஜோடி ஒரு ஆடு வாங்கிடலாம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆடு திடீர்னு பார்த்தா எல்லாம் வாழைப்பழம் இந்த கத்திரிக்காய் எல்லாம் வாங்கிட்டு போகிறேன், அப்போ தான் இறந்துருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இறந்து வச்சு எனக்கு ஒரு அழுக வர்றது மாதிரி ஆயிடுச்சு. இது என்னப்பா பண்ணுறதுன்னு அந்த ஒரு இதில் வந்து இந்த கோழி வந்து இந்த ஆடுலேருந்து தேடிக்கிட்டே இருக்குது. இந்த கோழி இதுக்கு ஒரு ஆடு வாங்கிடுவோம், இந்த கோழிக்கு வேறு ஆடுன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க ஒரு இடத்துக்கு போகிறான். இரும்பு கொல்லம்பாட்டையில் அடிச்சுட்டு இருக்க இடத்துல ஒரு 2 மாதம் குட்டியை ஒன்று கட்டி போட்டிருந்தாங்க ஆடை. பார்த்தேன் இந்த ஆடு நல்லா இருந்துச்சு, இந்த ஆடு எவ்வளோங்கன்னு கேட்டேன். இல்லை இது கோயிலுக்கு வெட்டுறதுக்காக வச்சுருங்க அப்படின்னு.
ஏன் 2 மாதத்துக்கு குட்டியாக இருக்கும், கோயிலுக்கு வெட்டுறதுக்கு வச்சுருக்கீங்க. அதுன்னு ஒரு 7 மாதம் கழிச்சு வெட்டிடுவாங்க. வெட்டி என்ன ஆகணும், செய்முறைச்சா வாங்கிட வேண்டியதான், மொய் செய்வாங்க வந்து அப்படின்னு. இந்த ஆடை நான் வாங்கிட்டு வரமாட்டேன், அது 4000 ரூபா வரும் அப்படின்னா சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி 4000, அது 1000 ரூபாய்க்கு தான் போகும். 4000 ரூபா கொடுத்து அந்த குட்டியை காப்பாற்றி அங்கேருந்து இது எப்படி வெட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டேன். கொண்டு வந்து ஷூட்டிங்கிலேயே வச்சுருந்து இப்போ கொண்டு வந்த பிராயலர் கோழி 1 நேரம் ஆகி ஒரு 7 கிலோ வெயிட் ஆயிடுச்சு. இந்த ஆடு இன்னும் அதை கொண்டு வந்தாலும் வீட்டில் கட்ட ஓனருக்கு இது என்ன ஆடெல்லாம் கொண்டு வந்துருக்கு, மேலே 35,000 செட் அடிச்சு. இப்போ இந்த ஆடு இந்த கோழியும் உயிரோடு இன்னும் இருக்குது வீட்டில். எங்கள் வீட்டில் இன்னும் உயிரோடு இருக்குது, காப்பாற்றி வச்சுருக்காரு. இது எதுக்காக சொல்லணும்னா, ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு செகண்ட் நம்ம அதுக்கு ஒரு டைம் செலவு பண்ணோம்னா அது ஒரு 10 வருஷம் உயிர் வாழும். ஏன்னா எந்த ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் திரும்ப அந்த உலகத்துக்கே வராதுங்க. அதனால் உயிர்கள் மீது ரொம்ப நான் கருணாட்டேன். இது முடிஞ்சு நான் வீட்டுக்கு வர்றேன், எனக்கு ஃபோனு, சார் அப்படின்னு யார் பிரசாத் சார் ரமேஷ் சார் அவங்க அடித்தாங்க. என்ன சார், கிடாவின் கருணாமன்னு ஒரு படம் சார், அதில் நீங்கள் நடிக்கணும் சார், ஒரு டிரைவர் கேரக்டர். இப்போ ஒரிஜினலாகவே ஒரு 2 உயிரை காப்பாற்றிட்டு வந்தேன். சரிங்க சார்னு சொல்லிட்டு போகும்போது இந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது நான் நைவாக நடந்த போனால் கரெக்டாக எங்கே நடந்துச்சோ அதே இடத்துல ஷூட்டிங்கு அங்கேயே சேவ் பண்ணியிருக்கேன். நாங்கள் போயிட்டு எனக்கு இப்படி இது உண்மையாக இப்போ தான் நடந்துச்சு 2 மாதம் முன்னாடி. இப்போ அதே மாதிரி படம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி நினச்சேன். பெருமையாக இருந்துச்சு, ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மை சுற்றி இந்த மண்ணும் கலாச்சாரமும் நம்ம வாழ்வியலும் எடுக்கக்கூடிய கதைகள் இயக்குநர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். அதில் சுரேஷாரும் அவர்கள் நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் மைக்கு கொடுத்துட்டு 2 நிமிஷத்துல முடிங்கன்னு சொல்றது. என்ன வரும்போது கேட்டாங்க, இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோடலாம் வேலை செய்யறதுக்காக தான்ப்பா அப்படியே இருக்கேன். இன்னும் இது பார்க்கறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும், ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க. இப்பெல்லாம் வெரைட்டியா பேய் வருது. ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க என்ன? திடீர்னு பார்த்தா ஒரு வில்லன் ஆயிடுச்சு, பெரிய வில்லனா பேய் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணணும் இல்ல. அது ஆம்பளை பேயா இருந்தா சண்டை போடலாம், நிறைய பொம்பளை பேய் வேற. நீங்க வேற நினைச்சு சிரிக்கிறீங்க, நான் அதை சொல்லலாம்.